ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நெருப்பால் அழிகிற அமெரிக்கா, அதனால் என்ன பண்ணுறாங்க, பயத்தினால போரை நிறுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 470 நாளாக நடந்து வந்த போர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் வந்து மந்திரி சபை காலியாகுது. முக்கியமான இராணுவ மந்திரி என்ன பண்ணுறாரு, பதவி விலகிறாரு. இவ்வளவுக்கு என்ன காரணம், 470 நாளாக வீராப்பு பேசிட்டு வந்த இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திடீர்னு போரை நிறுத்துறதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவில் 2 இடங்களில் வந்து தீ பிடிச்சிக்கிட்டு எரியுது. அதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான காரணம், நாளை ஜனவரி 20ஆம் தேதி காலையில் வந்து அமெரிக்க புதிய அதிபராக வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்க போகிறாரு. அதனால் ஜோ பைடனுக்கு என்ன ஒரு பயமும் கவலையும் வந்துருச்சுன்னா, இன்றையோடு அவருடைய பதவி முடியுது. 19/1 அவருடைய பதவி காலம் முடியுது. நம்ம பதவியில் இருக்கிறப்ப இந்த போருக்கு ஒரு முடிவு கொண்டு வரலன்னா சரித்திரத்தில் நம்மளுக்கு ஒரு கருப்பு புள்ளி இடம்பெற்றுரும். அதனால் இதுக்கு ஒரு முடிவு கண்டுறோன்னு என்ன பண்ணுறாரு ஜோ பைடன் வந்து இந்த 19ஆம் தேதிக்கே முடிச்சிடணும். ஒரு நாள் தானே இருக்குது, நாளைக்கு தான் ட்ரம்ப் வந்துடுவார். அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் அந்த பக்கம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இதை ஒரு நாள் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து செய்வோமா அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் மத்தியில் வந்து அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் இருக்கிறால நெதன்யாகு, அவருக்கு வந்து கடுமையான பயமும் கவலையும் வந்துருச்சு. என்ன காரணம்னா, அந்த உள்நாட்டில் குழப்பம் வந்துருச்சு. உள்நாட்டு மக்கள் எல்லாம் அந்த நெதன்யாகுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, போர்க்கொடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னையா 470 நாளாக பணைய கைதியெல்லாம் எங்களுடைய வீட்டில் உள்ள தலைவர்கள்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க ஹமாஸு, நீ வந்து அவங்க ஆளை விட்டால் தான் நம்மால் விடுவாங்க, நீ வெற்றி பெற்று கொண்டு வர்ற மாதிரியும் தெரியலை, அவங்க விடுற மாதிரியும் தெரியலன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே குழப்பம். இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா வந்து பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். யார், ட்ரம்ப் என்ன சொன்னார், சில தினங்களுக்கு முன்னாடி 20ஆம் தேதி காசாவில் வந்து நான் நரகத்தை காட்ட வேண்டார். என்ன நரகம்னா என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ட்ரம்ப் வந்தார்னா அமைதி ஏற்படும்னு நினைக்கிறப்ப இவர் இன்னும் சில மேலே மற்ற நாடுகளெல்லாம் மென்ஷன் பண்ணி அங்கெல்லாம் போர் தொடுப்போங்கிற ஒரு போர் அறிவிப்பையில் வெளியிடுறாரு. அப்போ இது என்ன உலக வார் வரப்போதால் பயந்துக்கிட்டு இருந்த நிலையில் இயற்கையாகவே அமெரிக்காவில் வந்து 2 மாகாணங்களில் வந்து காட்டு தீ பற்றிக்கிருச்சு. காட்டு தீனா காட்டு தீயாக பற்றலை, காட்டு தீ நாட்டு தீயாகி நகருக்குள்ளே வந்து மரங்கள் மட்டும் இல்லை, கட்டடங்கள் மால்கள்லாம் பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த காட்டு தீ அமெரிக்காவில் பிடிச்சி எரிஞ்சதுனால கலிஃபோர்னியா 2 மாகாணங்கள் என்னாச்சு, நெருப்பு பிளம்புக்கு ஆளாயிருச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் வந்து கோடான கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தவங்கலாம் பிச்சைக்காரனாகி அகதி முகாமில் போயிட்டு சோத்துக்கு தட்டையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் பரப்பில் உள்ள கட்டிடங்கள்லாம் காலி. இந்த நிலைமையில் அமெரிக்கா பார்த்துச்சு, ஆகா நம்ம வேறு வழி இல்லை, நம்ம பீரியடில் இன்றைக்கி முடிச்சிடணும்னு என்ன பண்ணிட்டார் ஜோ பைடன் முடிவு பண்ணி இன்று காலை 19ஆம் தேதி காலை என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரேலும் அந்த பாலஸ்தீன காசா அந்த போர் வீரர்களும் போர் நிறுத்தங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த பாலஸ்தீன போர் நிறுத்தங்கிற முடிவுக்கு வர்றப்ப இன்றைக்கி காலையில் வந்து அந்த அறிவிப்புக்கு வெளியிடலை. காரணம் வந்து 2 தரப்புலையும் வந்து போர் அந்த பணைய கைதிகளை வந்து பரிமாறிக்கணும். அப்படி பணைய கைதிகளை பரிமாறுற பட்டியலை வெளியிடுறதுல பாலஸ்தீன தரப்பில் வந்து ஒரு 2 மணி நேரம் லேட்டாக இருக்குது. இந்த 2 மணி நேரத்தை கூட பொறுக்க முடியலை இஸ்ரேலுக்கு. மறுபடியும் திடீர்னு குண்டுகள் மலையை இங்கே பொழிய ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க, ஏன் அவசரப்படுறீங்க, நாங்கள் சிஸ்டத்துலேருந்து டேட்டா எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளாட்டி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த கைதிகள் எங்கள் வசம் இருக்கிறாங்க, நாங்கள் யாரை வெளியிட போகிறோங்கிற அறிவிப்பை வந்து அந்த காசாவிலேருந்து பாலஸ்தீனத்திலேருந்து கொடுத்தோன்னே அந்த இஸ்ரேல் வந்து போரை நிறுத்திட்டாங்க. 2 பக்கமும் அந்த பரஸ்பரம் அந்த கைதிகள் பரிமாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 470 நாட்களாக நடந்து வந்த மிக கடுமையான கொடுமையான உலகமே அழுது கொண்டு இருந்த அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ காசா போர் நிறுத்தம் வந்து அமுலுக்கு வந்துருச்சுனாலும் இதுக்கு வந்து இஸ்ரேலில் வந்து உள்நாட்டில் எதிர்ப்பு கடுமையாகவும் ஒரு பக்கம் இருக்குது. யார் எதுக்குறா, சாதாரண ஆள் எதுக்குறாங்களான்னா இல்லை, இஸ்ரேலில் வந்து இராணுவ மந்திரியாக இருக்கிறாரில் ஒருத்தர், முக்கியமான இராணுவ மந்திரி, அவர் பேர் இத்தாமர் பெங்கவீருங்கிறவர். அவர் வந்து மிக கொடுமையான போர்க்குணம் கொண்டவர். அவர் எப்படியாவது அந்த பாலஸ்தீனத்தில் உள்ள காசாவை அழிச்சிடணும்,
அங்கே உள்ள முஸ்லீம்களை கொன்றணும், அவங்க அடையாளம் இல்லாமல் ஆச்சுன்னுங்கிற ஒரு வெறி பிடிச்சவர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெருசலத்தில் வந்து ஒரு 3 மதங்களுக்கும் பொதுவான ஒரு இடம்ண்டு உலக நாடுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்துல இவர் வந்து யூதருக்கு கோயில் கட்டணுன்ட்டு அவர் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணவர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெருசலத்தில் உள்ள அந்த இஸ்லாமியர்களோட பள்ளிவாசலுக்குள்ளேயே அவர் வந்து கோயில் கட்டணுங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினவர். இப்படிப்பட்ட இந்த நபர், இந்த இத்தாமர் பெங்கவர் வந்து யாகுதீத் கட்சிங்கிற ஒரு கட்சிக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ஆள். இவர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஒருவேளை வந்து போரை நிறுத்தினா நாங்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். காரணம் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து போர் செய்ய வேணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஹமாஸ் அமைப்பை தொடச்சி எறியணும். அப்படி செய்யலைன்னா நெதன்யாகு போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறாரோ அப்போதே நாங்கள் வந்து அமைச்சரவை பொறுப்பிலிருந்து விலகிடுவோம்னு சொல்லி 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை யூதர்களுடைய அபிலாசையாக சிதைக்குது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து யூதர்களுடைய அபிலாசையே சிதைக்குது அப்படின்னு இந்த இத்தாமர் பெங்கவீர் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. இவர் என்ன மந்திரியாக இருந்தார்? இராணுவ மந்திரியாக இருந்தார். இராணுவ மந்திரியும் அவரோடு சேர்ந்து மேலே 2-3 மந்திரிகள் வந்து ராஜினாமா பண்ண பிறகு இஸ்ரேலில் வந்து அந்த நெதன்யாகுக்கு வந்து மிக நெருக்கடி இருந்தாலும் அவருக்கும் வேறு வழி இல்லை. காரணம், இனிமேல் வந்து போர் பண்ணி ஜெயிக்க முடியாது. காரணம், வெறும் 40,000 வீரர்களை வச்சுக்கிட்டு இந்த ஹமாஸ் படை காசாவில் வந்து இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இது என்னன்னே தெரியலையே. நம்மளுக்கு வந்து இஸ்ரேலுடைய இராணுவம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய இராணுவ உதவி, மிகப்பெரிய ஆயுத பலம் எல்லாம் இருந்து இந்த ஒரு சிறு குழுவை நம்மளால் சமாளிக்க முடியலைங்கிற கவலை அவருக்கு வந்துருச்சு. அந்த கவலை ஒரு பக்கம் இவருக்கு வந்த நேரம், இதே நேரம் அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன ஒரு கவலை வந்துருச்சுன்னா, ஒருவேளை நம்ம இந்த போரை நிறுத்தலைன்னா நம்ம நாடு இன்னும் அடுத்தடுத்த மாநிலம் புட்டுக்கிட்டு போயிடுமோ, எரிஞ்சிடுமோங்கிற பயம். அது ட்ரம்புடைய கவலை. ஜோ பைடனுடைய கவலை என்ன? நம்ம பதவி காலம் வந்து ஜனவரி 19 முடியுது. இந்த போரை நிறுத்தாமல் நம்ம வந்து தொடர விட்டு போயிட்டோம்னா இப்போ நம்ம காலத்தில் 2 மாகாணம் அழிஞ்சு போச்சு. 2 மாகாணம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, தீக்கி இரையாயிடுச்சு. லட்சக்கணக்கான பேர் அகதிகள் ஆகிட்டாங்க. இந்த நிலைமையில் இதற்கு ஒரு முடிவு பண்ணாமல் போனோம்னா சரித்திரத்தில் நமக்கு கருப்பு புள்ளி விழுந்துடும், கரும்புள்ளி உள்ள தலைவராகிடுவோம். இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணுங்கிற அவருடைய எண்ணம். இது எல்லாம் சேர்ந்து இயற்கையாக பாலஸ்தீன போராளிகளுக்கு, அந்த காசா போராளிகளுக்கு, ஹமாஸ் போராளிகளுக்கு கிடைத்த வெற்றி, இது சரியான வெற்றி. அவங்களுக்கு ஒரு சிறு குழுக்களாக இருந்துக்கிட்டு நான் இராணுவ பலத்தில் மிகுந்து இருக்கிறேன்னு திமிரோடு இருந்த இஸ்ரேல் இராணுவத்தையும் அவருக்கு உதவி செஞ்ச உலக போர் ஆயுதங்களை விற்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து தனிச்சு நின்று வெற்றி கண்ட இந்த வீரர்களை வந்து இன்றைக்கி உலகமே பாராட்டுறாங்க. பாராட்டுறதோட மக்கள் இல்லாமல் இதை பாலஸ்தீனத்தில் உள்ள மக்களும் வரவேற்கிறாங்க. மிக சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதியை விரும்பக்கூடிய, போர் நிறுத்தத்தை விரும்பக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து இந்த போர் நிறுத்தத்தை ஆதரிக்கிறாங்க. எனவே இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல முடிவு. ஏன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன பயம் இருந்துச்சு உலகம் பூரா, இது 3வது உலக போராக மாறிடுமோ, உலக நாடுகளுடைய எல்லா நாடுகளுக்கும் இதோடைய பாதிப்பு வருமேங்கிற கவலை வந்து உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கு வந்துச்சு. அந்த கவலையே இன்றைக்கி உலக நாடுகளுக்கு பூரா தீர்ந்திருக்கு. இனி அமைதி நிலவும் காசாவிலையும் இஸ்ரேல்லையும். இந்த முடிவுக்கு வந்துட்டதுனால அமெரிக்காவிலையும் 2 மாகாணங்களில் பிடிச்ச 12 நாளாக எரிகிற தீயை கூட இறைவன் வந்து தானாக நிறுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஏன்னா நீதி தானே வெல்லும். அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த பாலஸ்தீன மக்களுக்கும் காசாவுக்கும் உலக மக்களுக்கும் எல்லா இடத்துலையும் வரணுங்கிறது தான் எல்லா மக்களுடைய விருப்பமாக இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் எதுவாக இருக்குன்னா, தான் ஒரு பெரிய வல்லரசுன்னு அமெரிக்கா நினச்சிக்கிட்டு உலகத்தில் எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கேயெல்லாம் சண்டையை மூட்டி விட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க, நான் உங்களுக்கு ஆயுதம் தரேன்னு சொல்லி துப்பாக்கி, ஏவுகணைகள்,
குண்டுகள் விமானங்களெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஆளுமை செலுத்திக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு சரியான அடி. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு நாட்டிலேயே அந்த கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து வருஷம் அந்த காட்டுத்தீ ஏற்படும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ஹெலிகாப்டரை விட்டு தண்ணி பீச்சு அடிப்பாங்க, ஒரு பவுடரை தூவாங்க, அமைஞ்சு போயிடும். நீ உலகத்தை அழிக்கிறதுலே குறிக்கோளாக இருந்ததுனால நாட்டை கவனிக்காமல் விட்டு இங்கே அந்த மாதிரி காட்டுத்தீ பரவுறதுக்கான தடுப்பு நடவடிக்கைக்கு எந்த முன்னேற்பாடும் செய்யாமல் விட்டுட்டு அதற்கான போதிய நிதியும் ஒதுக்காமல் விட்டுட்டு நீ அடுத்த நாட்டு சண்டையில் ஆர்வம் காமிச்சதுனால இங்கே வந்து 2 மாநிலங்கள் புட்டுக்கிட்டு போச்சு, சுத்தமாக சுடுகாடாக போயிடுச்சு. இந்த 2 மாநிலமும் எப்படிப்பட்ட மாநிலம்னா, எந்த பாலஸ்தீன மக்களை பழி வாங்கினாங்களோ யூத மக்கள், அந்த யூத மக்கள் வசிக்கக்கூடிய அந்த 2 மாநிலத்தில் உள்ள பகுதியில் தான் இந்த மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. அந்த கலிஃபோர்னியாவும் லாஸ் ஏஞ்சல்ஸும் வந்து கிட்டத்தட்ட யூதர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. கரெக்டாக குறி வச்சு சொல்லி அடித்த மாதிரி இயற்கை வந்து 12 நாளாக கொழுந்து விட்டு எரியுது, யாராலையும் நெருப்பை அணைக்க முடியலை. அப்படிப்பட்ட அந்த நெருப்பு வந்து அந்த பாலஸ்தீன மக்களுடைய வயிற்றெரிச்சல், அது மட்டும் இல்லை நியாயவாதிகளுடைய நெஞ்சு எரிச்சல். உலக மக்களே இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலுடைய அந்த அடக்குமுறையும் அராஜகத்தையும் நினச்சி பட்ட வேதனை தான் அது நெருப்பாக வெந்துருச்சுன்னு சொல்லி உலகமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பயந்து தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை நிறுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பாருங்கள், அங்கே வந்து அந்த யூத இனத்தை சேர்ந்த அந்த ஒரு இத்தாமர் பெங்கவீருங்கிற ஒரு இராணுவ அமைச்சர் வந்து அதெல்லாம் இல்லை, இன்னும் போர் போட்டு மக்களை சாகடிக்கணும்னு சொல்லி அப்படி சொல்கிற ஆள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாரு. ஆனால் உலக அரங்கில் சர்வதேச நிலையில் இந்த இத்தாமர் பெங்கவீர் வந்து தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரலான்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. எப்படியோ உலகமெங்கும் அமைதி நிலவ வேணுங்கிறது தான் நம்ம விருப்பமாகவும் இருக்குது. அந்த விருப்பத்தை உங்களுக்கும் தெரிவித்து அதே நீங்கள் பிரார்த்தனையாக செய்யுங்க. இது போன்ற உலக நடப்புகள், உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய நடப்புகளையும் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இன்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.